வணக்கங்க. இன்றைக்கி நம்ம வந்துட்டு ஒரு புது கோயிலுக்கு தான் போயிருந்தோம். இதுதான் நான் ஃபஸ்ட்டு டைம் போகிறது. எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 50 கிலோமீட்டருக்குள்ளே அந்த கோவில் அமைஞ்சிருந்தது. ஆனால் நான் வந்து கேள்விப்பட்டு இன்றைக்கி தான் வந்துட்டு நானும் என் சிஸ்டரும் போயிருந்தோம். நாங்கள் வந்துட்டு ஃபஸ்ட் டைம் போகிறனால ஃபஸ்ட்டு பார்க்கிங் எங்கே இருக்குதுன்னு தெரில, எதுவுமே எங்களுக்கு தெரில. செம்ம க்யூ, செம்ம கூட்டம். இன்றைக்கி வந்து அது அந்த சாமிக்கு வந்து உகந்த நாள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மாதத்தில் ஒரு தடவை தான் அது வந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு தெரியுது இல்லையா, 31 அடி உயரமுள்ள கால பைரவர் கோவிலுக்கு தான் நாங்கள் வந்து போயிருந்தோம். செம்ம கூட்டங்க. மெயின் ரோட்லேயே இருக்குது. பஸ் வசதியும் இருக்குது. பஸ் ஸ்டாப்புக்கிட்டேயே அமைஞ்சிருக்கனால இறங்கினோனையுமே கோவில் தான். எல்லாருமே வந்து போகிறதுக்கு எல்லா வசதியும் உள்ள இடம் அது. கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா, பூந்தொரை இந்த சைடு, நாமக்கல் சைடு, ஈரோடு சைடு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டா பூந்தொரை, அவள் பூந்துரை அப்படின்னு சொல்லிட்டு பிளேஸ் இருக்குது. அந்த பிளேஸ்லேருந்து நேராக கரூர் போகிற மெயினில் வந்து அந்த கோயில் வந்து அமைஞ்சிருக்கு. ஓகேங்களா. இங்கே வந்துட்டு நம்ம தேங்காய் வந்து தீபம் போடுறாங்க, பூசணி தீபம் போடுறாங்க. அந்த வெள்ளை பூசணி இருக்கு இல்லையா, அதில் தீபம் போடுறாங்க. அப்புறம் விளக்குலேயுமே தீபம் போடுறாங்க. இதில் பாருங்கள், ரோட்டு வரைக்குமே தீபம் எரிஞ்சிக்கிட்டே இருக்குது. ஒருத்தர் வந்து கேப் வேணும்னு சொல்லி இந்த வெயில் கூட பார்க்காம நிறைய பேர் உட்காந்து கூட தீபம் போடுறாங்க. வேண்டுதல் அவ்வளோ மனம் உருகி வேண்டுறாங்க. பாருங்கள் எத்தனை தீபம் எரியுது பாருங்கள். இங்கே ஒரு காலபைரவர் சின்னதாக ஒரு சிலை வச்சுருக்காங்க. அதில் பூ நம்ம வாங்கிட்டு போய் பூ சாத்தி தொட்டு கும்பிட்டு வரலாம். அது மாதிரி அங்கே பைரவர் ஒருத்தர் இருக்கார். அவர் ஃபேஸ் மட்டும்தான் தெரியுது, மற்றது ஃபுல்லாக பூவாலேயே நிறச்சிட்டாங்க மக்கள். அவ்வளோ கூட்டமாக இருந்ததுங்க. இதுதான் வந்து என்ட்ரன்ஸு, காலபைரவர் கோயிலோட என்ட்ரன்ஸ் இது தான். இந்த சைடு வந்து அன்னதானம் போடுறாங்க. அந்த பந்தல் போடுற மாதிரி இருக்கு இல்லையா, அங்கே சாப்பிட்டு இங்கே வந்து வாஷ் பண்ணுற இடம் வெளியே கொடுத்துருக்காங்க. நல்லாவே க்யூங்க. எல்லாத்துக்குமே க்யூ பாருங்கள், எல்லாத்துக்கும் போட்டிருக்காங்க. வீட்டிலேருந்து தேங்காய் கொண்டு வந்து போடலாமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. தேங்காய் உடைக்கிறாங்க. நான் கூட தேங்காய் உடைச்சேன். வீட்டிலேருந்து தேங்காய் எடுத்துகிட்டு போய் தேங்காய் உடைக்கிறதுக்குன்னு தனியாக ஸ்பேஸ் இருக்குது. நாம்ளே தான் உடைச்சிக்கணும். நானே தான் உடைச்சிட்டு சாமிக்கு மட்டும் வந்தேன். இது பாருங்கள், இந்த பைரவர் காமிச்சு இல்லையா ரோட்லேருந்து, இது வந்து அந்த அவரோட வாகனம் அது ஃபுல்லாகவே வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அந்தளவுக்கு பூ வச்சுட்டாங்க. அவரோட பாதத்தை வந்து எல்லாம் தொட்டு கும்பிட்டு வர்றாங்க. மஞ்சள் நூலில் பூ கட்டி போடுறாங்க. தாலி பாக்கியம் அப்படிங்கிறதுக்காகவோ இல்லை கல்யாணம் வர வேணுமோ அப்படிங்கிறதுக்காகவோ தெரியல. அப்புறம் மறுக்கா தொட்டு கும்பிட்டு வந்தாங்க. ஒரு காலில் வந்து குங்குமமும் ஒரு காலில் வந்து மஞ்சளும் வச்சுருக்காங்க. தொட்டு கும்பிட்டு அதை எடுத்து வச்சுட்டு வர்றாங்க. அதே மாதிரி தேங்காய் வந்து இந்த சைடு உடைச்சிக்கலாம். இதுதான் கோயிலோட என்ட்ரன்ஸு. உள்ளார வந்தாச்சுன்னு பாருங்கள். சாமிக்கு வந்து அபிஷேகம் நடந்துகிட்டு இருந்தது. காலபைரவர் ஏதோ உள்ளார இருக்கார் இல்லையா, தென்காசி காலபைரவர் அப்படிங்கிற மாதிரி பேர் சொன்னாங்க. ஏன் அப்படின்னா, இந்த கோயில் வந்து காசிக்கு நம்ம ஏன் போகிறோம், புனிதம் அடைய போகிறோம் அப்படிங்கிற மாதிரி இங்கே வந்து டக்குன்னு வந்து வர முடியாது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. டக்குன்னு யாருனாலையும் வர முடியாதுன்னு. இந்த காம்பவுண்ட் சுவரில் ஒரு வாசகமாக அவர் எழுதி வச்சுருந்தார். யார் அப்படிங்கிறத நான் கடைசியாக அவரோட பிக்சரை காமிக்கிறேன். இந்த கோயிலை வந்து உருவாக்குனதே அவர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு வந்து ஃபுல்லாக இதோட டீட்டெயில்ஸ் கரெக்டாக தெரியாது. ஆனால் எனக்கு தெரிஞ்ச படி தான் உங்களுக்கு நான் வந்துட்டு கன்வே பண்ணிகிட்ருக்கேன். இது பாருங்கள், இது ஒவ்வொரு வாசகமும் அருமையாக இருந்ததுங்க. சூப்பராக இருந்தது. அப்புறம் ஃபுல்லாகவே காம்பவுண்ட் சுவர், கோயிலுக்கு பேக் சைடு இருக்க காம்பவுண்ட் சுவர் ஃபுல்லாகவே ஒரு வாசகம்லாம் எழுதியிருந்தார். எல்லா வாசகமும் அதில் வந்திருந்தது. அப்புறம் இவர் தான் வந்து கடைசியாக வந்து பூஜை பண்ணார். ஆக்சுவலி நான் அவர் வர நேரம் செம்ம கூட்டம், யாருமே நீ வீடியோ எடுக்கவே விடல, அவ்வளோ ரஷ்ஷாக இருந்துச்சு. ஏன்னா நான் வந்து கோயில் பர்மிஷன் போய் கேட்டு முன்னாடி நின்று வீடியோ எடுக்கலை. நான் அவ்வளோ பெரிய யூடியூபர்னு ஆகலை. அதுக்கப்புறம் வந்துட்டு நான் வந்து எடுத்துகிட்டு இருக்க போகும்போது செம்ம கூட்டமாக இருந்தனால என்னால் வந்து கிளியராக வந்து கரெக்டாக அவர் வர்றதை எடுக்க முடியல. இவர் தாங்க இந்த கோயிலை உருவாக்குனது, இவர் தான். இது ஃபுல்லாக அவங்க பார்த்தீங்களா, அந்த சைடு பார்த்தீங்களா கார் பஸ்லாம் நிற்கிது இல்லையா, அதுதான் பார்க்கிங்கு. அங்கே நிறுத்திட்டு தான் இங்கே வரணும் கோயிலுக்கு. இது என்ட்ரன்ஸ் கிடையாது. அந்த சைடு அந்த ரோட்டை சுற்றி தான் நம்ம இந்த கோயிலுக்குள்ளே வரணும். கோயிலுக்குள்ளே இப்படி தாங்க இருக்கும். ரொம்ப அமைதியாக இருந்தது. ரொம்ப அமைதின்னுலாம் சொல்ல முடியாது. க்ரௌடு இருந்தாவே உங்களுக்கு தெரியும் சவுண்டு எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. கோயிலெல்லாம் சுற்றி வராங்க பாருங்கள். இதுதான் என்னோடய இன்லானா என் ஹஸ்பண்டோட அக்கா. நாங்கள் எல்லாம் சுற்றி பார்த்துக்கிட்டு வந்துட்டு இருந்தோம். இதில் சாமிக்கு அலங்காரம் பண்ணுறதுக்கு மட்டும் பூ பாருங்கள், எவ்வளோ பூ வச்சுருந்தாங்க. எல்லோரும் தொட்டு கும்பிட்டாங்க, நாங்களும் தொட்டு கும்பிட்டோம்.
இதே மாதிரி வந்து இங்கே காமிக்கிறேன் பார்த்தீங்களா, இதே மாதிரி வந்து சிலை தான் உள்ளார கால பைரவரும் அவரோட துணையாட்டுக்கு. எனக்கு பைரவருக்கு துணை இருக்குது, நான் எந்த கோயிலையுமே நான் பார்த்ததில்ல. இந்த கோயிலில் வந்து நான் ஃபஸ்ட் டைம் பார்த்தேன். ரொம்ப அற்புதமாக இருந்தது. உள்ளார வந்து திற போட்டுட்டாங்க. இதுக்கு மேலே அவங்க வந்துட்டு சொல்கிறாங்க பாருங்க, அது நல்லா கேளுங்க. ரொம்ப சூப்பராக கதையில் சொன்னாங்க, நிறைய சொன்னாங்க. நல்லா கூட்டங்க. அந்த சாமியோட இதை பார்க்குறதுக்கு எல்லாருமே உட்காந்தாங்க. நாங்களும் உட்காந்து தான் பார்த்தோம். தீபாவளி எல்லாத்தையும் பார்த்தோம். சாமி அவர் வர வர எல்லாரும் எழுந்திரிச்சிட்டாங்க. இடமே இல்லை, ஃபுல்லாக க்ரௌட் ஆகிடுச்சு. அதையும் எடுத்துருக்கேன் பாருங்கள். அது நானே எவ்வளவோ முயற்சி பண்ணி தான் சாமி அலங்காரம் பண்ணி தீபாவளி காமிச்சதுக்கப்புறம் சாமி மட்டும் காமிச்சு கடைசியாக பாருங்கள். சாமியோட அருள் வந்து